அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குழுவினர் நேற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினர். விசாரணை தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி, பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டோம். குற்ற வழக்கில் தொடர்புடைய நபரை இயல்பாக நடமாட அரசு எப்படி அனுமதித்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக தேசிய தலைவர் நட்டாவை சந்திப்பதற்காக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லிக்கு புறப்பட்டார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது இன்னும் 10 நாட்களில் அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவுக்கு புதிய மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். தமிழக அரசியல் சூழல், அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் தொடர்பாகவும் பேச உள்ளேன் என்று கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மகா கும்பமேளா நடக்கிறது. இந்த மகா கும்பமேளா ஜனவரி 13ஆம் தேதி தொடங்குகிறது. 45 நாட்கள் நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்து வருகின்றன. மகா கும்பமேளாவில் பங்கேற்குமாறு அனைத்து மாநிலங்களின் கவர்னர்கள் மற்றும் முதல் மந்திரிகளுக்கு அழைப்பிதழ் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லாத கட்சிகளின் முதல் மந்திரிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. கடந்த 26ஆம் தேதி உயிரிழந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் 28ஆம் தேதி டெல்லியில் யமுனை நதிக்கரையில் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. மறுநாள் அவரது அஸ்தி சேகரிக்கப்பட்டு யமுனை நதியில் கரைக்கப்பட்டது. மன்மோகன் சிங் குடும்பத்தினரின் தனி உரிமைக்கு மரியாதை அளிப்பதற்காகவே அஸ்தி கரைப்பு நிகழ்வில் பங்கேற்கவில்லை என காங்கிரஸ் விளக்கமளித்து உள்ளது. தென்கொரியாவில் அரங்கேறிய மிக மோசமான விமான விபத்தில் 179 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விமானத்தில் மொத்தம் 181 பேர் பயணித்த நிலையில் 2 மட்டும் உயிர் பிழைத்தது எப்படி என தெரிய வந்துள்ளது. அதன்படி உயிர் பிழைத்த 2 விமானத்தின் கடைசி பகுதியில் அமர்ந்து இருந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது. தென்கொரிய அதிபர் யூன் சுக்யூலுக்கான கைது வாரண்டிற்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஒப்புதல் அளித்து உள்ளது. இதனை விசாரணை அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி ராணுவ சட்டத்தை விதிப்பதற்கான தனது முடிவை யூன் சுக்யூல் அறிவித்த நிலையில் அவர் அதிபர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். ஆஸ்திரேலியா இந்தியா அணிகள் இடையிலான 4வது டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளில் டிராவிஸ் ஹெட் பந்து வீச்சில் ரிஷப் பண்ட் ஆட்டமிழந்தார். அப்போது டிராவிஸ் ஹெட் வித்தியாசமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். இதனை பார்த்த இந்திய ரசிகர்கள் முகம் சுழிக்கும்படி ஹெட் ஆபாச செய்கை செய்ததாக குற்றம் சாட்டினார்கள்.